ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட நியூ மாடல் 125cc டெய்லி கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யமஹா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் 125cc பொறுத்த வரைக்கும் M/, அப்படிங்கிற இந்த மாடல்லேருந்து 125cc இந்தியாவில் என்ட்ரி லெவலாக நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக் இப்போ லான்ச் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு டெய்லி கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்காக இருக்கும். அதாவது 50லேருந்து 55 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்காக லான்ச் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த M/லேருந்து 125cc டெய்லி கம்யூட்டர் மோட்டார் சைக்கிளை லான்ச் பண்ணுறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக நம்ம இந்த M/, 125 பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யமஹாவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பார்த்தீங்கன்னா அப்கமிங் டெய்லி கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 lakhலேருந்து 1,15,000 தான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக் அப்படின்னா எஃப்சிக்கு கீழே தான் வந்து பொசிஷன் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கோட டிசைன் உங்களுக்கு எம்டி மாடல் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ குளோபல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 125cc மோட்டார் சைக்கிள்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டான ஒரு மோட்டார் சைக்கிள். அதாவது M/150யோட டிசைன் அப்படியே இந்த 125cc வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல 50லேருந்து 55 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான இன்ஜின் தான் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் என்ன பிரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்கலாம். பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 1 lakhலேருந்து 1,15,000 தான் இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து வரப்போகுது. என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட இன்ஜின் பார்க்கும்போது 124.1cc ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்க போகுது. இந்த பைக்கோட இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர்னு பார்க்கும்போது 12.7 ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 8,500 RPMலையும் 11.7 நியூட்டன் ஆஃப் டார்க் பார்க்கும்போது 7,000 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டெய்லி கம்யூட்டர் மோட்டார் சைக்கிளுக்கு தேவையான ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெருசாக உங்களுக்கு டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 km/h உங்களுக்கு டாப் ஸ்பீட் வந்து போகும். மைலேஜும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெஃபினட்டாக 50 km/லிட்டர் மைலேஜ் கொடுத்தாலுமே நமக்கு பெனிஃபிட் தான். ஆனால் 50லேருந்து 55 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 37 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் நைட்ராக்ஸ் மோனோஷாக் அப்சர்வர் வந்து கொடுக்க போகிறாங்க. பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் ட்ரம் பிரேக் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டும், டியூல் டிஸ்க் சிங்கிள் சேனல் ABS அப்படிங்கிற ரெண்டாவது வேரியண்ட்டும் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பேஸ் வேரியண்டோட பிரைஸ் 95,000 இருக்கும். அண்ட் டாப் வேரியண்ட் ஹையர் வேரியண்டோட பிரைஸ் எனக்கு தெரிஞ்சு 1,10,000 அந்த ரேஞ்சில் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பைக்கோட பில்ட் குவாலிட்டி, ரைடிங் எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இந்த பைக்கோட டிசைன் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு பெஸ்ட்டான 125cc மோட்டார் சைக்கிள் அண்டர் 1 lakhல பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக டிவிஸோட ரைடர் 125 இருக்கு. நல்ல பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன், அதே சமயம் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த பைக்குக்கு ஒரு காம்படிட்டராக இருக்கும், ஒரு ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த M/இருந்து நமக்கு 125cc டெய்லி கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள் வந்து லான்ச் பண்ணுறதுக்கான பிளானிங் வந்து யமஹா பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த பைக் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டான என்ட்ரி லெவல் மோட்டார் சைக்கிள். இந்த பைக்கோட சீட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் ஸ்பிளிட் சீட் வந்து கிடையாது. ஹெட்லாம்ப் அப்படின்னு பார்க்கும்போது LED ஹெட்லாம்ப்ஸ், LED டெய்ல் லாம்ப்ஸ், LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு அனலாக் கிளஸ்டர் தான் கொடுப்பாங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் கிடையாது. கிளஸ்டரும் பார்க்கறதுக்கு டீசெண்டான கிளஸ்டர் தான் இருக்கும். இந்த பைக்கில் 3 வேரியண்ட் வந்து, அதாவது 3 கலர் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. அதாவது பிளாக், ப்ளூ, அதாவது ரேசிங் ப்ளூ, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிரே அப்படிங்கிற 3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த M/150 வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல அப்ரைட்டான ஹேண்டல் பார்ஸ் இருக்கிறதுனால நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் இருக்கும் அப்படிங்கிறதும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140/80 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும் 100/70 செக்ஷன் டயர் வந்து ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெஸ்ட்டான டயர்ஸ் அண்ட் அலாய் வீல்ஸ் வந்து இருக்கு. டெஃபினட்டாக 17 inch அலாய் வீலோட தான் இந்த பைக் வந்து வரப்போகுது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே 2 வேரியண்ட் இந்த பைக்கில் லான்ச் பண்ண போகிறாங்க. சிங்கிள் டிஸ்க் ட்ரம் வேரியண்ட் அப்படிங்கிற சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட்டும், டியூல் டிஸ்க் பிரேக் அதாவது ABS வேரியண்ட், அதாவது சிங்கிள் டிஸ்க் பிரேக் வேரியண்ட்டும் ABS வேரியண்ட் அப்படிங்கிற 2 வேரியண்ட் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த M/125 பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த M/125 அப்படிங்கிற 125cc மோட்டார் சைக்கிள் ஒரு பெஸ்ட்டான பைக்காக, பெஸ்ட்டான என்ட்ரி லெவல் டெய்லி கம்யூட்டர் மோட்டார் சைக்கிளாக இருக்கும். நல்ல மைலேஜும் கொடுக்கும். 55 km/லிட்டர்னா இன்னைக்கு யார் தான் வாங்க மாட்டா. ஸோ இந்த பைக் கூடிய சீக்கிரம் யமஹா லான்ச் பண்ண போறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா